அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மே மாதத்திற்குண்டான திரிபுஷ்கர யோகம் இந்த முறை நமக்கு எப்போ வருது, என்ன பண்ணுனா நமக்கு பொண்ணும் பொருளும் மிகுதியாக சேரும் என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்திற்குண்டான திரிபுஷ்கர யோகம் குறித்தும் வீடியோக்கள் போடுறது வழக்கம். இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாதம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. வந்தால் ஒரே மாதத்தில் 2 முறை 3 முறை இந்த மாதிரி வரும். சில மாதங்களில் வராமலே கூட போயிடும். இந்த முறை மே மாதம் நமக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அம்சமாக அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நகை கடைக்கு நேரில் சென்றோ போயிட்டு ஒரு குண்டுமணி அளவாவது தங்கமோ வெள்ளியோ வாங்கிறது உங்களுக்கு மிகுதியான நகை சேர்வதற்கான யோகத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த திரிபுஷ்கர யோகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த நேரத்தில் ஒன்று வாங்கினோம் அப்படின்னா அதை தொடர்ந்து 3 முறை வாங்குவதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கும். தங்கம் மட்டும் வாங்கணும் அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் மளிகை சாமான், பாத்திரங்கள், புத்தாடைகள் இந்த மாதிரி எது வேணாலும் வாங்கலாம். அதே போல் இந்த நேரத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு இருக்குது. அது எந்தெந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய காரியத்துக்கு போகக்கூடாது. தொடர்ந்து அப்புறம் அந்த கண்டலன்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதே போல் சண்டை சச்சரவுகள் இந்த நேரத்தில் கூடாது. ஏன்னா சாதாரண சண்டை கூட பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். அதே போல் வழக்கு தொடுக்கிறது இதெல்லாம் பண்ணணும்னா வாய்தாவாக போயிட்டுருக்கும், ஒரு சொல்யூஷனே கிடைக்காது. அதே போல் மருத்துவமனைக்கு செல்வது இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுங்கிறது நல்லது. எமர்ஜென்சினா நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், தவிர்க்க முடியாது. ஒருவேளை நாளைக்கு பார்த்துக்கலாம் அல்லது ஒரு 2-3 மணி நேரம் கழித்து பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் இந்த திரிபுஷ்கர நேரத்தை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஸோ நல்ல விஷயங்களுக்கு மட்டும் இதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஏதாவது பத்திரப்பதிவு செய்கிறது, வீடு வாங்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு அது ஒரு நல்ல யோகமாகவே அமையும். இந்த முறை நமக்கு பார்த்திங்கன்னா மே மாதம் 3ஆம் தேதி நள்ளிரவு 12:49 போது தொடங்குது. இது பார்த்திங்கன்னா காலையில் நமக்கு 7:10 வரைக்கும் இருக்குதுங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா 2 ஸ்லாட்டாக நமக்கு பிரிஞ்சு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இன்று நள்ளிரவு 12:50 இருந்து, அதாவது 49 இருந்து 5:56 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு. அதே போல் 5:56 இருந்து 7:09 அல்லது 10 அப்படிங்கிற மாதிரி கணக்கு. நீங்கள் இப்படி டைம் எடுத்துக்கலாம். ஒரு 12:50 7:10 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் கண்டிப்பாக கடை திறந்திருக்காது. ஸோ நம்ம நகை வாங்கிறது சாத்தியமில்லை. ஆனால் ஆன்லைன் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். நிறைய நகைக்கடை பார்த்திங்கன்னா ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க, நம்பிக்கையானவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அவங்கக்கிட்ட ஆன்லைன் மூலமாக 1/2 கிராம் 1 கிராம் இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நிறைய நகைக்கடை உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் இப்போ ஆன்லைன் சேல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கடை விருப்பமோ அவங்க நம்பகம் தன்மை மிகுந்தவங்களா இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ எங்களால் தங்க நகையெல்லாம் வாங்க முடியாது, ஆனால் வாங்கணுங்கிற ஆசை இருக்குது. நாங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் ஒரு 33 முறை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்க. இது சுவிட்ச் வேர்டு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், பீரியட்ஸ் டைம்லையும் சொல்லலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் சொல்லலாம், அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சொல்லலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சொல்லலாம். அதே போல் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, வேறு எங்கேயாச்சும் ஊரில் இருக்கிறீங்கன்னாலும் எங்கே இருந்தாலும் தாராளமாக இதை நீங்கள் சொல்லலாம். எழுதுறது அப்படிங்கிறதும் நல்லது. சரி, அது என்ன 33 முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு தேதியானது 3ங்கிறது குருவுக்கு உரிய ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லலாம். குருவருள் கிட்டின் திருவருள் கிட்டும்னு சொல்கிற மாதிரி அவருடைய அருள் இருந்துச்சுனாவே தங்கம் தானாக சேரும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம 33 முறை எழுதுவது அப்படிங்கிறது இங்கே நமக்கு மேட்சிங்காக அமையும். அதுவும் நான் சொல்லக்கூடிய வார்த்தையும் பார்த்திங்கன்னா 3 வார்த்தைகளாக தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். சரி, அந்த வார்த்தை என்னன்னு நான் சொல்கிறேன். அதே போல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் அந்த ஒரு வார்த்தையை டைப் பண்ணுங்கள். உங்களை பார்த்து நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரே இடத்துல சேர்றதுனால நமக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். அதாவது கூட்டு பிரார்த்தனை பண்ணோம்னா எந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்டிவாக பலன் கிடைக்குமோ அதே
போல் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இஷ்டப்படுறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு முறையாவது டைப் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் எப்பவும் போல் வந்து சொல்லிக்கலாம். டைப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நான் ஸ்க்ரீனில் எப்படி கொடுத்துருக்கனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இது என்ன சுவிட்ச் வேர்டு அப்படின்னு வந்து பார்த்தலாம். கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட். கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட். கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட். இந்த கோல்டன் சன்ரைஸ் வந்து நான் எப்போதுமே உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் சொல்லி ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கும் இதுக்கும் வந்து நிறைய தொடர்பு வந்து உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த முறை நமக்கு திரிபுஷ்கர யோகத்தோடு அதுவும் 3ங்கிற எண் சேர்க்கையோடு இது அமைஞ்சிருக்கிறதுனால இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும். இதில் கோல்டன்னாவே உங்களுக்கு தங்கம் சேருவதற்கான யோகத்தை வந்து கொடுத்துரும். அதே போல் சன்ரைஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சியை வந்துட்டு கொடுத்துரும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரியது தானே. ஸோ சன்ரைஸ் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் கவுண்ட்டுங்கிறது நகை வாங்குவதற்கான பணவரவை நமக்கு வந்து கொடுத்துரும். நகை வாங்கலினாலும் சும்மா எனக்கு பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது அந்த பண தேவையை வந்து கொடுக்கும். ஸோ கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் 33 முறை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்துக்குள்ளாரையே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டவங்க நாளைய நாளில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கூட நீங்கள் வந்துட்டு தாராளமாக எழுதலாம். இதன் மூலமாக அடுத்த திரிபுஷ்கர யோகத்துக்குள்ளார உங்களுக்கு நகை வாங்குவதற்கான பாக்கியம் வந்து கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் உபயோகமாக இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்ததுங்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.